மிஸ்டர் லாங் தனது அதிருப்தி கலந்த கண்களை உயர்த்தி அந்த இரு முதியவர்களையும் பார்த்தார். நமது குடும்பங்களுக்கு இடையே இவ்வளவு நீண்டகால உறவு இருப்பதால் நான் உங்களிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். தனது நரைத்த புருவங்களை சுருக்கியபடி அவர் அந்த ரகசியத்தை உடைக்கத் தொடங்கினார். உண்மையை சொல்லப்போனால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா ஒரு ரகசிய ஆய்வகத்தை தொடர்பு கொள்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்க மனிதர்களோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிற ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு வராங்க என்றார் லாங். இதை கேட்டதும் மடுவானும் வாங்ஜாங்கும் திகைப்பில் கண்களை விரித்தனர். ஆயுட்காலம் என்ற வார்த்தை அவர்களின் காதுகளில் மந்திரம் போல ஒலித்தது. மிஸ்டர் லாங் மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டு தொடர்ந்தார். இப்போதைக்கு அவங்க அந்த லுச்சி எலைட் நபர்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. அவங்களோட இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவும் ரகசியமானது. அந்த இரு விருந்தினர்களும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயினர். இது வெறும் சிகிச்சை இல்லை, இது ஆயுள் நீட்டிப்பு என்று மிஸ்டர் லாங் கூறியபோது அந்த இரு விருந்தினர்களின் முகங்களிலும் ஒருவிதமான திகைப்பும் ஏமாற்றமும் கலந்த உணர்வு வெளிப்பட்டது. லாங் தனது கண்களை சற்றே மூடியபடி மேஜையிலிருந்த தேநீர் உபகரணங்களை உற்று பார்த்து கொண்டே சொன்னார். அந்த ஆய்வகம் அதீத ரகசியமானது. அங்கே உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை மிகவும் கடுமையானது. வாங்ஜாங்கின் நெற்றியில் இப்போது வியர்வை வழிந்தோடியது. அவர் ஆச்சரியம் நிறைந்த கண்களுடன், நாங்களும் உங்களைப் போலவே அந்த ஆய்வகத்தின் சேவைகளை பயன்படுத்த முடியுமா என்று நடுக்கத்துடன் கேட்டார். மிஸ்டர் லாங் மெதுவாக முன்னோக்கி சாய்ந்தார். தனது முழங்கைகளை முழங்கால்கள் மீது ஊன்றி அமர்ந்தபடி அவர்களின் கண்களை தீர்க்கமாக பார்த்துச் சொன்னார், அவர்களிடம் மிக தெளிவான ஒரு விதிமுறை பட்டியல் இருக்கிறது. அதை மீறுவது யாராலும் முடியாது. மடுவானும் வாங்ஜாங்கும் எங்கே அந்த ரகசியத்தை நழுவ விட்டு விடுவோமோ என்ற பயத்தில் இன்னும் சற்று லாங்கை நோக்கி நெருங்கி சாய்ந்தனர். மடுவானும் வாங்ஜாங்கும் ஒரே குரலில் அந்த விதிகள் என்ன என்று சத்தமாக கேட்டபடி முன்னோக்கி சாய்ந்தனர். மிஸ்டர் லாங் தனது கண்களை தாழ்த்தி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். உங்களுக்கு இப்போது எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கூறியவர் தனது உள்ளங்கையை முழங்காலில் ஊன்றி கண்களை உயர்த்தி ஒரு குரூரவான புன்னகையை வெளிப்படுத்தினார். ஆனாலும் இது உங்களுக்கு சாத்தியமாகுமா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு உங்கள் மன உறுதி எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் சோதித்தாக வேண்டும் என்று அவர் நிதானமாக கூறினார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த அறை அமைதியானது. அந்த சக்கர நாற்காலி மட்டும் அறையின் ஒரு மூலையில் தனியாக நின்றது. மேஜையிலிருந்த ஒரு கண்ணாடி தட்டிலிருந்த தண்ணீரை பார்த்தபடி ஒரு ஆணின் குரல் கேட்டது. எல்லாம் எப்படி போனது? மிஸ்டர் லாங்கிற்கு எதிரே அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் லூலியின் நிழலுலக பிரதிநிதியைப் போல தெரிந்தான். லூலிக்கும் வைனுக்கும் விசுவாசமான லாங் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்து மிஸ்டர் லாங் கேட்ட கேள்வியை கவனித்துக் கொண்டிருந்தான். அவர்களது இந்த முதல் நகர்வை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பதுதான் லாங்கின் கேள்வியாக இருந்தது. மிஸ்டர் லாங் தனது பானத்தை அருந்தியபடி, நீ இதில் உறுதியாக இருக்கிறாயா என்று அவனிடம் கேட்டார். அந்த இளைஞன் நிதானமாக பதிலளிக்கத் தொடங்கினான். மிஸ்டர் வாங்கின் வாழ்க்கை மேலோட்டமாக பார்க்க கவனக்குறைவாக தெரியலாம். ஆனால் அவர் வீட்டிற்குள் நுழைந்த நிமிடம் முதல் நடக்கும் ஒவ்வொன்றையும் மிக தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தார் என்றவன் கூறினான். அவன் மேலும் தொடர்ந்தான், அந்த புதிய மருந்தை உட்கொண்ட பிறகு ஏற்பட போகும் விளைவுகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்டபோது அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். அது ஏதோ ஒரு கணத்தில் தோன்றிய உணர்ச்சி வசப்பட்ட தூண்டல் போல எனக்கு தெரியவில்லை. அவர் எதற்கும் தயாராகவே இருக்கிறார். இதை கேட்ட லாங் குடும்பத்தின் தலைவர் மிஸ்டர் லாங் அந்த பானத்தை ஒரு மிடு பருந்திவிட்டு நிதானமாக ஒரு பெருமூச்சை விட்டார். அந்த இளைஞன், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இப்போது உங்கள் வார்த்தைகளை முழுவதுமாக நம்புகிறார்களாகவே தோன்றுகிறது என்று கூறியபோது லாங் தனது கண்களை மூடிக்கொண்டு மிகுந்த திருப்தியுடன் புன்னகைத்தார். அந்த இளைஞன் தொடர்ந்தான், இதைவிட சிறந்த சான்று அவர்களுக்கு தேவையில்லை. இதை கேட்ட லாங் தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்து ஒரு நியாயமான விலையில் கிடைத்த சிறந்த தயாரிப்பு. அவர் ஒரு குரூரமான புன்னகையுடன் மேலும் சொன்னார், வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்டு ஆயுள் நீட்டிப்பு சாத்தியம் என்று நம்புவது ஒரு பைத்தியக்காரத்தனம்தான். ஆனால் என் உடலில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றத்தை பார்த்த பிறகு அவர்களால் நம்பாமல் இருக்க முடியாது. லாங்கின் உதர்கள் இன்னும் அதிகமாக விரிந்தால் அவர் ஆவேசத்துடன் சொன்னார், நாம் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க. மிஸ்டர் லாங் தனது நண்பர்களை பற்றி யோசித்து பார்த்தார். சாதாரண மனிதர்களை விட இவர்களுக்குத்தான் மரண பயம் அதிகம் என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். அதிகாரம் மற்றும் செல்வத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கு அவற்றை இழக்க நேரிடும் என்ற பயமே மரண பயமாக மாறுகிறது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த லாங் லூலியை பற்றி நினைத்தார். எஜமானர் நான் தேர்ந்தெடுத்த இந்த நபர்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார் என்று நம்புகிறேன் என்று அவர் எண்ணினார்.
நித்தியத்துவ கிளப்பிற்கு அவர் எவ்வளவு அதிகமான உறுப்பினர்களை கவர்ந்து இழுக்கிறாரோ அவ்வளவு தூரம் லூலியின் பார்வையில் அவரது மதிப்பு உயரும். அது அவருக்கே அதிக லாபத்தை தரும். அதே சமயம் லூலியின் மாளிகைக்கு சென் சகோதரர்கள் வந்திறங்கினர். மூத்த சகோதரர் தனது கைகளை முதுகிற்கு பின்னால் கட்டிக்கொண்டு முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையுடன் முன்னேறி வந்தார். லூலியை பார்த்த அவர், நாங்கள் கொடுத்த வேலையை செவ்வனே முடித்துவிட்டோம் என்று பணிவுடன் கூறினார். லூலி தனது மேசை நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஒரு முழங்கையை மேசையின் மேல் ஊன்றி மறு கையில் சில முக்கியமான ஆவணங்களை பிடித்திருந்தான். சென் சகோதரர்களில் மூத்தவரான யுன்பிங் அந்த ஆவணங்களை பற்றி விளக்கத் தொடங்கினார். இவை பொருளாதார மற்றும் அறிவியல் வளர்ச்சி மண்டலம் குறித்த தகவல்கள். நீங்கள் கேட்டபடியே இதற்கான இடம் புதிய வணிக வளாக மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் அமையும் என்றார் யுன்பிங். லூலி கையில் இருந்த வரைபடத்தை தீர்க்கமாக ஆராய்ந்தான். அந்த நகரத்தின் ஒரு பகுதியை காட்டும் அந்த வரைபடத்தில் பல விளக்க குறிப்புகள் இருந்தன. பெரியவர் சென் தொடர்ந்து பேசுகையில், அந்த பகுதியில் ஏற்கனவே இலவச போக்குவரத்து வசதிகள் உள்ளன, மேலும் அங்கே பல உயிரி மருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார். யுன்பிங் தொடர்ந்து விவரித்தார். அந்த பகுதியை சுற்றி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் நுண்சில்பு தயாரிப்பு நிறுவனங்களும் அதிக அளவில் உள்ளன. லூலி தனது கையிலிருந்த ஆவணங்களை மேசை மீது வீசினான். அவனது முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை அரும்பியது. மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்று அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னான். இந்த திட்டத்திற்காக நீங்கள் உண்மையிலேயே அதிக முயற்சி எடுத்திருப்பது தெரிகிறது. யுன்பிங் தனது கண்களை மூடி பணிவுடன் தலைவணங்கினார். மிஸ்டர் லூ, எங்களை மீண்டும் அழைத்ததே எங்களுக்கு பெருமைதான். நித்தியத்துவ கிளப்பின் வளர்ச்சிக்காக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததை நாங்கள் கௌரவமாக கருதுகிறோம் என்றார். லூலி தனது கண்களை சுருக்கி ஒரு மெல்லிய கேலிச் சிரிப்பை உதிர்த்தான். லூலி அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் சகோதரர்கள் இருவரின் மொபைல் போன்களும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தன. நித்தியத்துவ கிளப்பிலிருந்து அவர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருந்தது. அவர்கள் இருவரும் தங்களது போன்களை எடுத்து பார்த்தபோது ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். ஒரு தொடக்கநிலை வீரருக்கான பணியை வெற்றிகரமாக முடித்ததற்காக அவர்கள் இருவருக்கும் 1000 புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன. அது மட்டுமின்றி கூடுதல் வெகுமதியாக மேலும் 200 புள்ளிகள் அவர்கள் கணக்கில் சேர்க்கப்பட்டிருந்தன. அடுத்த செய்தியை பார்த்தபோது அவர்கள் இருவரும் ஒருமித்த குரலில் வியப்பால் கத்தினர். அதில் எண் 131 மற்றும் 132 ஆகிய நீங்கள் இருவரும் இந்த பணியை வெற்றிகரமாக முடித்ததன் மூலம் நிலை 1 பங்கேற்பாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தங்களது போன் திரையை மலர்ந்த முகத்துடன் பார்த்த அவர்கள், ஒரே ஒரு பணியில் என்று திகைப்புடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரே ஒரு பணி ஒரு தொடக்கநிலை உறுப்பினரை இவ்வளவு சீக்கிரம் பதவி உயர்வு பெற வைக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று சென் சகோதரர்கள் வியந்தனர். இப்போது அவர்கள் தலா 1200 புள்ளிகளை பெற்றிருப்பதால் அந்த புள்ளிகளை கொண்டு தலா ஒருவரது ஆயுளை மீண்டும் விலைக்கு வாங்க முடியும் என்பதை உணர்ந்து பரவசமடைந்தனர். லூலி மென்மையாக புன்னகைத்து தனது கைகளை கோர்த்து கொண்டான். உங்கள் பதவி உயர்வுக்கு எனது வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் இன்னும் அதிக புள்ளிகளை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஊக்கமளித்தான். யுன்பிங் மிகுந்த நம்பிக்கையுடன் லூலியை பார்த்து சிரித்தார். மிஸ்டர் லூ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் மிகவும் பிடிவாதமானவர்கள். ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். எங்கள் உழைப்பு தொடரும் என்றார். லூலி தனது புருவங்களை சுருக்கி ஒரு சிறிய புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டான். சென் சகோதரர்கள் இருவரும் தங்களது தலைவனுக்கு முன்னால் மரியாதையுடன் குனிந்து வணங்கி, நாங்கள் இப்போதே கிளம்பி எங்களது அடுத்த கட்ட வேலையை தொடங்குகிறோம் என்று கூறி விடைபெற்றனர். சென் சகோதரர்கள் லூலியுடன் விடைபெற்று கொண்டு வெளியேறினர். மாளிகையின் நீண்ட தாழ்வாரத்தில் அவர்கள் நடந்து சென்றபோது அவர்களுக்கு எதிரே வெயின் வந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கருப்பு நிற பிளவுஸ் மற்றும் பென்சில் ஸ்கர்ட் அணிந்து மிகவும் கம்பீரமாக லூலியின் அறை நோக்கி சென்றார். யுனான் அவளை கடந்தபோது தற்செயலாக திரும்பி பார்த்தார். ஏதோ ஒரு சந்தேகம் அவர் மனதில் எழ மீண்டும் அவளை உற்று நோக்கினார். தனது சகோதரனிடம் திரும்பிய அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார், இந்த பெண் எங்கோ தொலைக்காட்சி செய்திகளில் வேலை செய்வது போல தெரிகிறதே. யுன்பிங் தனது சகோதரனின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தினார். ஆமாம், அவள்தான் டூவான். புகழ்பெற்ற அந்த செய்தி வாசிப்பாளர்தான் இவள் என்று அவர் கூறினார். அந்த புகழ்பெற்ற முகம் இங்கே லூலியின் மாளிகையில் ஒரு சாதாரண ஊழியர் போல நடமாடுவதைக் கண்டு சென் சகோதரர்கள் திகைத்தனர். மூத்த சென் தனது கண்களை இறுக்கமாக மூடி பற்களை கடித்தபடி மிஸ்டர் லூவை பற்றி யோசித்தார். லூலியின் தொடர்புகள் எவ்வளவு பரந்து விரிந்திருக்கின்றன என்பதை நினைத்து அவர் வியப்பிலும் ஒருவித பயத்திலும் ஆழ்ந்தார். ஊடகப் பிரபலங்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை அனைவரும் லூலியின் விரலசைவில் ஆடுவது அவருக்கு பெரும் திகைப்பை அளித்தது. அதே சமயம் மாளிகையின் மறுபுறம் புத்தகங்கள் நிறைந்த அடுக்குக்கு அருகில் நின்று கொண்டிருந்த லூலி யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பினான்.
அவன் அருகே வந்து நின்ற வைன் தனது கைகளை வயிற்றின் குறுக்கே கோர்த்தபடி ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். பொருளாதார வளர்ச்சி மண்டலத்தின் பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. லூலி மேஜை மீதிருந்த ஆவணங்களை தனது விரல்களால் மென்மையாக தட்டினான். ஆமாம், சென் சகோதரர்கள் அந்த வேலையை சரியாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்று அவன் அதை உறுதிப்படுத்தினான். சென் சகோதரர்கள் இந்த வளர்ச்சி மண்டலத்திற்காக ஒரு மிகப்பெரிய பரிசை நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்று லூலி கூறினார். அவர் பாதி சாய்ந்த நிலையில் நின்றபடி வைனை ஒரு பக்கவாட்டு பார்வையால் பார்த்தார். லூலியின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இன்று நீ வழக்கத்தை விட அதிக உற்சாகமாக தெரிகிறாய் வைன், ஏதாவது நல்ல செய்தி இருக்கிறதா என்று கேட்டார். வைன் பதிலுக்கு புன்னகைத்தாள். மிஸ்டர் லாங்கிடமிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. அவர் தனது நண்பர்கள் சிலரை உங்களுடன் சந்திக்க வைப்பதற்கு சம்மதிக்க வைத்துவிட்டதாக கூறுகிறார் என்றாள். இதை கேட்ட லூலி தனது கண்ணாடி சட்டையை சரிசெய்தபடி மிஸ்டர் லாங் மிகவும் விரைவாக செயல்படுகிறார் என்று பாராட்டினார். பிறகு தனது தலையை உயர்த்தி உதட்டின் ஒரு உரத்தை சுழற்றி ஒரு தந்திரமான புன்னகையுடன் சொன்னார். நமது குழு படிப்படியாக விரிவடைந்து கொண்டே செல்கிறது. லூலி மீண்டும் தனது வேலையில் கவனம் செலுத்த திரும்பியபோது வைன் மீண்டும் அவரை அழைத்தாள். அவள் தனது புருவங்களை சற்றே சுருக்கி லூலியை பக்கவாட்டில் பார்த்தபடி ஒரு முக்கியமான ஆலோசனையை முன்வைத்தாள். நமது கிளப்பின் வளர்ச்சி இவ்வளவு வேகமாக இருக்கும்போது நீங்கள் வெளிநாடுகளில் ஒரு ரகசிய துறையை அமைப்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். லூலி தனது கைகளை சட்டைப்பையில் இட்டுக்கொண்டு நிதானமாக அவளை நோக்கி திரும்பினான். தனது தலையை சற்றே சாய்த்து ஒரு திருப்தியான புன்னகையுடன் அவளை பெயர் சொல்லி கேள்வி கேட்டான். வைன், நீ உண்மையில் அடுத்தவர்களின் எண்ணங்களை படிக்கும் ஆற்றல் கொண்டவளா என்று கேட்டான். அவளது சிந்தவை அவனது அடுத்த கட்ட திட்டத்தோடு சரியாக பொருந்தி போனது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அப்போது கிளப் மாளிகைக்கு மேலே சூரியன் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் மாளிகையின் நீண்ட தாழ்வாரங்கள் எந்த ஒரு நடமாட்டமும் இன்றி மௌனமாக இருந்தன. லூலி அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக சொன்னான். ஆய்வகங்கள் 1 மற்றும் 2இன் மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து டாக்டர் யாங் மற்றும் டாக்டர் யான் தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க தயாராகிக் கொண்டிருந்தனர். லூலியின் மேஜை மீது ஒரு வெள்ளை நிற காப்பி கோப்பை ஆவி பறக்க காத்துக் கொண்டிருந்தது. லூலி தனது மனதிற்குள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். ஸ்கை ஏஜ் மெடிக்கல் மற்றும் ஸ்கை ஏஜ் பார்மாசூட்டிக்கல் ஆகிய 2 நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டுள்ளன. அதே வேளையில் தனது குறிப்பேட்டில் சில தகவல்களை எழுதியபடி ஸ்கை ஏஜ் பயாலஜிக்கல் டெக்னாலஜி நிறுவனத்தை இதனுடன் இணைப்பது குறித்தும் அவன் சிந்தித்தான். குறிப்பேட்டில் இருந்த பதிவுகளை உற்று பார்த்த லூலி வெளிநாட்டில் ஒரு புதிய கிளை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளில் கவனம் செலுத்தினான். மருத்துவமும் மருந்தியல் நுணுக்கங்களும் உயிரியல் தொழில்நுட்பமும் இணையும் அந்த புள்ளிதான் நித்தியத்துவ கிளப்பின் முதுகெலும்பாக மாறப்போகிறது. லூலி தனது குறிப்பேட்டில் கடைசி வரிகளை எழுதி முடித்தான். பேராசிரியர் ஆண்டனியின் தலைமையிலான 3வது ஆய்வகமும் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டுவிட்டது என்ற எண்ணம் அவனுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. அவன் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து மேஜையில் இருந்த காப்பி கோப்பையை கையில் எடுத்தான். அவனது புதிய வியாபாரம் இப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. நித்தியத்துவ கிளப் எல்லா இடங்களிலும் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. காப்பியை பருகியபடி அவன் தனது அடுத்த தந்திரத்தை பற்றி சிந்தித்தான். லாங் நிறுவனத்தை இந்த நித்தியத்துவ கிளப்பின் பிரதிநிதிகளாக முன்னிறுத்தியது ஒரு சிறந்த வியூகம். அதன் முடிவு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று அவன் கணக்கு போட்டான். செல்வாக்குமிக்க லாங் குடும்பம் முன்னால் நின்று பேசும்போது மற்ற கோடீஸ்வரர்கள் எந்த சந்தேகமுமின்றி வலையில் விழுவார்கள். அவன் அதோடு நிறுத்த விரும்பவில்லை. மற்ற திசைகளையும் வளர்ச்சியை விரைவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று நினைத்தவன் தனது அடுத்த இலக்குகளை நோக்கி